குறித்த கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கணும், உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கணும். நீங்க ஒரு நீதிமானா இந்த பூமியில வாழணும், தேவ பிள்ளைங்கிற முத்திரையோடு வாழணும். நல்ல அவரோடு இணைஞ்சிருக்கிற பிள்ளை தனிமைங்கிற வார்த்தை வரக்கூடாது. என்ன இருதயத்தை திறந்து சொல்லணும். உலகம் உங்களை தனிமேண்டி என்னத்தை தருதுன்னா சொல்லி பாருங்க. உலகம் பின்னாடி, உங்க அன்பு முன்னாடி. உலக அன்பு பின்னாடிப்பா, உங்க அன்பு முன்னாடிப்பா. இருந்து இம்போசிஷன் சொன்ன மாதிரி மாத்தி மாத்தி சொல்லிட்டே இருங்க, பேய் ஓடிரும். சொல்லுங்க, தனிமை பேய் ஓடிரும். உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்காக யாரோ ஒருத்தருடைய இருதயத்துல கர்த்தர் பேசுவார். அவன் திறமையை நம்பாத தேவ பிள்ளையே, பலத்தை நம்பாத. அவரை தஞ்சமா கொண்டுட்டா போதும். அவர் செய்கிறது பயங்கரமா இருக்கும். அவர் அன்பு வித்தியாசமானது. அப்படியே யாரை பார்க்குறாரு அப்படின்னா, அவர் இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் வந்து அவர் ஆவியானவர் ஏன் பேசுகிறார்னா, இன்னும் நம்மளை உருவாக்கும்படியாய். நம் ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. பேதுரு அழகா சொல்வார், அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்வார், அன்றியும் பட்சபாதம் இல்லாதபடி அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடினால் இங்கே பரதேசிகளாய், இந்த பூமியில பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். நம்ம பரதேசியா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பரதேசியான வாழ்க்கை தான். அழகா சொல்லுகிறார், பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும், இங்க இந்த பூமியில பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பரதேசிகளுக்கு வீடு வாசலே கிடையாது, சொந்த இடமே இருக்காது. அதான் பரதேசி. பரதேசிக்கு இந்த பூமியில நிலையா எதுவும் இருக்காது. அதான் பரதேசி. பழைய ஏற்பாட்டிலையும் பரதேசின்னு தான் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் பரதேசியான வாழ்க்கை தான் இருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை கர்த்தர் உணர்வடைந்து எழுப்ப வைக்க விரும்புகிறார். நீங்க என்ன செய்து கொண்டு இருந்தாலும் சரி, படித்து கொண்டு இருக்கலாம், வேலை செய்து கொண்டு இருக்கலாம், தொழில் செய்து கொண்டு இருக்கலாம், வீட்டு காரியங்களை கவனித்துட்டு இருக்கலாம், ஏதாவது நன்மைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். நம்ம ஆண்டவருக்கு முக்கியமானவங்க. ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு, எல்லாவற்றிற்கும் பதில் உண்டு. அதனால்தான் ரூத்தை பார்த்து போவாஸ் சொன்ன வார்த்தை, உன்னுடைய கிரியைகளுக்கு பலன் உண்டு. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. இந்த நேரத்தில், இந்த நாட்கள்ல நிறைய பார்க்கிறோம், துஷ்டமா இருக்கிறாங்க, அநியாயம் செய்யறாங்க, அசுத்தமா இருக்கிறாங்க, நல்லா தானே இருக்கிறாங்க. நான் தானே கஷ்டப்படுறேன், ஆண்டவரை தேடுறேன், அவருக்காண்டி வாழ்றேன், என்னுடைய வாழ்க்கையில தானே பாடு, என்னுடைய வாழ்க்கையில தானே பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில தானே நெருக்கம், என்னுடைய வாழ்க்கையில தானே உபத்திரமும். ஆனா ஆண்டவருக்கு விரோதமா அநியாயம் செய்யறாங்க, ஆண்டவருக்கு விரோதமான பாதையில போறாங்க. எனக்கு தெரியுது அவங்க நடக்கிறது சரியில்லைன்னு தெரியுது. ஏன்னா வேதத்துல தெளிவா சொல்லுகின்றார், அவர்களுடைய கிரியைகளினால் அவர்களை அறிந்து கொள்ளலாம், அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்ளலாம். நம்ம கனியினால் அறிஞ்சு கொள்ளலாம். ஆமென். அதான் 2 நாளைக்கு முன்னாடி வீட்டில் பேசிட்டு இருக்கும்போது ஜீன் ஜெஸ்ஸியோட சொன்னேன், ஃபஸ்ட்டு நம்ம உள்ள முக்கியமானவங்க. ஸ்டேஜில் நின்று பாடும்போதும் ஆண்டருடைய வார்த்தையை கொடுக்க எழும்பி இருக்கும்போதும் உங்கள் யாராவது ஒருத்தருடைய இருதயத்தில் வசனம், என்ன குறித்து வசனம் இருக்குதுன்னா அந்த வார்த்தைகள் உள்ள கிரியை செய்யாது. அப்போ நம்ம முதலாவது வீட்டுக்கு முக்கியமானவங்கிறத புரிஞ்சுக்கணும். இதான் சொன்னேன், வீட்டுக்கு நம்ம முக்கியம். ஏன்னா நம்ம வசனத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம கோபத்தையும் வசனத்தையும் காட்டும்போது, இப்போ நான் ஆண்டருடைய வார்த்தையை பேச எளிமை நிற்கும் போது ஆவியானவர் பேசினாலும் என் மேலே வசனம் இருந்துச்சுன்னா அது உங்கள் இருதயம் ஏற்றுக்கொள்ளாது. அதான் சொன்னார், அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிந்து கொள்வீர்கள். அப்போ நம்ம பார்க்குறோம், மனுஷங்களை பார்க்கும்போது கனிகள் நல்லா இல்லை தெரியுது, கிரியைகள் நல்லா இல்லை தெரியுது, துணிகரமாக இருக்கிறாங்க தெரியுது, நல்லா தானே இருக்கிறாங்க, சுகமா தானே இருக்கிறாங்க, நல்ல வளர்ச்சியில தானே இருக்கிறாங்க, மேன்மையில தானே இருக்கிறாங்க. ஆனா என்னுடைய வாழ்க்கையில இல்லையே இல்லையே இல்லையே. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்துல தெளிவா சொல்லுகின்றார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீ பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமாய் மாறு.
நீதி செய்கிறியா? இன்னும் நீதி செய், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவனவன் செய்கிற கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருது. அவன் எல்லாத்துக்கும் பதில் வச்சிருக்கிறார். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகளாய் வந்திருக்கிற உங்களோட ஆவியானவர் பேச விரும்புகிறார். நம்ம நிறைய நேரத்துல பிசாசு இருதயத்தை கட்டிடுவான், கண்ணை கட்டிடுவான். நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பார்ப்பான், எழும்ப விட மாட்டான். ஆனா இந்த நாள் ஆவியானவர் 2 காரியத்தை பேச விரும்புகிறார். நம்மளை இன்னும் பரிசுத்தமாக்க விரும்புகிறார், இன்னும் நம்மளை சுத்திகரிக்க விரும்புகிறார், இன்னும் ஆண்டவரோடு நெருக்கப்பட விரும்புகிறார், இன்னும் ஆண்டவரோடு ஐக்கியப்பட வைக்கணும்னு அவர் எதிர்பார்க்கிறாரு. முதலாவதாக நம்ம பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஆமென். பேசுறதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த வசனத்தை கேட்டு நம்ம ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்குள்ள பயம் வந்துடும். அதனாலதான் தாவீது அழகா சொல்லுவாரு, உமக்கு பயப்படுகிற பயத்தால என் உடம்பு சிலிர்க்கிறது ஆண்டவரே, உம்முடைய நியாய தீர்ப்புகளுக்கு நான் பயந்திருக்கிறேன். அவர் நீதியுள்ள தேவன். ஆமென். நீதியுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் நீதியுள்ள ஒரு தேவன். பட்சபாதமே பார்க்க மாட்டார். என்ன செய்கிறோமோ செய்கிற காரியத்திற்குள்ள பிரதிபலனை தருகிற தகப்பன். அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். அவ்வளவுதான். இந்த நாள்ல ஒரு தேவனுடைய பிள்ளை நல்ல விழிப்புணர்வாக வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, வேதத்துல பாத்தீங்கன்னா மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல எடுத்தவங்க சத்தமா வாசிக்கலாமா? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். சில காரியம் அதுக்கு முன்னாடி நடந்துட்டே இருக்குது, நியாய தீர்ப்பு முன்னாடியும் கிடைச்சிட்டே இருக்குது. நிறைய வீணா பேசுறோம்னா தெரியாது. சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாம போகாது என்று வேதத்துல வாசிக்கிறோம். நிறைய வார்த்தை பேசிட்டே இருக்கிறீங்களா, பாவம் வர ஆரம்பிச்சிரும். ஆமென். கர்த்தர் நல்லவர். சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். நமக்கு இந்த வார்த்தை தான் முக்கியமானது. என்ன? மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள். வீணான வார்த்தை நீங்க பேசுறீங்கன்னா, இந்த பேச்சு எனக்கு அவசியமா? நான் பேசுகிறது எனக்கு சரியா? நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் எனக்கு சரியா? நான் இந்த மனிதர்களோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறேன், இந்த சம்பாஷணை எனக்கு அவசியமா? கொஞ்சம் நான் பரியாசக்கார உட்கார இடத்தில் உட்காராமலும். ஆமென். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காத, பாவிகளுடைய வழியில போய் உட்காராத, பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல போய் நிக்காத. அவங்க ஆலோசனையை கேட்காதே. உங்க கூட பழகுறவங்க எப்படிப்பட்டவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க கூட பேசுறவங்க எப்படிப்பட்டவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். இது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளில கணக்கு ஒப்புவிக்கணும். ஆமென். அவர் பெரியவர், அவர் நல்லவர். சொல்ல போறோம், வேண்டாம்ப்பா வீணா பேச்சு வேண்டாம், யார குறிச்ச பேச்சு எனக்கு வேண்டாம் ஐயா. சரியா? அவர் துணை இல்லாட்ட ஒரு நொடி பொழுது வாழ முடியாது தேவ பிள்ளையே. அவர் கிருபை இல்லைன்னா ஒரு நொடி பொழுது வாழ முடியாது. அவருடைய அனுக்கிரகம் இல்லாட்ட ஒரு நொடி பொழுது இந்த பூமியில நிற்க முடியாது. திகிலும் கலக்கமும் வேதனையும் சூழ்ந்திருக்கிற பூமியில வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்ன நடக்கும் தெரியாது. குடும்பங்கள் தத்தளித்து கொண்டு இருக்கிறது. தண்ணியில விழுந்து தவிக்கிறதை போல ஜனங்கள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளவு பயங்கரமான பூமியில வாழ்றோம், எவ்வளவு பயங்கரமான பூமியில நின்று கொண்டு இருக்கிறோம்னு. கர்த்தர் துணை வேணும். ஆமென். கர்த்தருடைய பாதுகாப்பு வேணும். ஹல்லேலூயா. கெஞ்சணும், ஆண்டவரே வீண் பேச்சுகளுக்கு விலக்கி காத்துருங்கப்பா, வீணான வார்த்தைகளுக்கு விலக்கி காத்துருங்கப்பா. நேற்று ஒரு தேவ மனிதனுடைய சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். அந்த சாட்சி கேட்கும் போதே ஆண்டவர் நல்லா பயன்படுத்திட்டு இருக்கிறாருன்னா, சாட்சிகளை கேட்கும் போது இருதயம் தானா நடுங்குறது. இந்த ஹாஸ்பிட்டல் பக்கம் போகும்போது சில ஹாஸ்பிட்டலுக்குலாம் போய் இருந்து பாருங்க, தண்ணி பித்தம் கலங்குற மாதிரி இருதயம் கலங்கிறோம். புரியுதா? கலங்கிறோம்.
வெளியில போகாதவங்களுக்கு தெரியாது. இந்த கிம்ஸ்ல எல்லாம் போய் உட்கார்ந்து பாருங்க, இருதயம் தானா கலங்கிறோம். ஒரு டம்ளர் தண்ணி கூட உள்ள இருந்து குடிக்கிறதுக்கு மனசு வராது. பயங்கரம் பயங்கரம் பயங்கரம். நேற்று ஒரு தேவ மனிதனுடைய சாட்சியை கேட்டுட்டு இருந்தேன். அவர் சொல்றாரு, அப்பதான் புதுசா ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்தானம் எடுத்திருந்தோம், வெளியில போகணும். எங்க அம்மாட்ட சொன்னேன், வரண்டாண்டி சொன்னேன், அவங்க விட மாட்டேன்ட்டாங்க. நானும் வர்றேன்டி சொன்னாங்க. அப்போ கிளம்பி வாங்கன்னு சொன்னேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நீ கிளம்பி போயிடுவா, நான் கூட வர்றேன்னு சொன்னாங்க. அவ்வளோ தடுத்து பார்த்தேன், முடியல. நான் வரலன்னா நீ வேகமாக போவா, என்னால் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா பக்கத்தில் வந்து ஏறிட்டாங்க. நான் நல்லா விரும்பி சாப்பிட்ற ஸ்லேபிய இந்த ஸ்வீட்டை கையில் எடுத்து கொண்டு வந்திருந்தாங்க. கார் போயிட்டே இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட இடம் வந்தோடனே, இது எந்த இடம்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. எனக்கு சொல்ல தெரியல, பைபாஸ் ரோடாக இருந்துச்சு. மனே ஸ்வீட் எடுத்தாரேன்னு சாப்பிட்றியான்னு கேட்டாங்க. சரி எடுத்து தாங்கன்னு சொன்னேன். அம்மா எடுத்தாங்க, அவ்வளோதான் தெரியும். அங்கேருந்து வந்த பஸ்ஸு நேருக்கு நேர் மோதுனதில் எங்கள் அம்மா அந்த கிளாஸ் உடஞ்சி, கார் கிளாஸ் உடஞ்சி தூக்கி எறியப்பட்டுட்டாங்க. பார்த்தேன், அதுக்கு ஒரு அம்மா இல்லை, அந்த இடத்துலையே மறைச்சிட்டாங்க. என் சரீரம் எல்லாம் சுக்கு நூறாக உடைக்கப்பட்டுச்சு. சுக்கு நூறாக என் சரீரம் போய்விட்டது. மரித்த எனக்கு தான் திரும்ப உயிரை தந்துச்சிருக்கிறாரு. அந்த சகோதரன் நின்று அந்த கூட்டத்தை நடத்தினதெல்லாம் பார்க்கும்போது இருதயம் சுக்கு நூறாக உடைஞ்சிச்சு. பலவீனப்பட்டு போய் நின்றார். இருதயம் கலங்கிச்சு, இருதயம் கலங்கிச்சு. எந்த ஊழியக்காரர் அப்படின்னா, அருமையான சகோதர தேவ மனிதன் சிர்ஜித் ஆபிரகாம். இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது, உலகத்தில் நடக்கிற காரியங்கள், தேவ பிள்ளைகள் பகிர்ந்து கொள்கிற காரியங்கள் எல்லாம் கேட்கும்போது இருதயத்தில் கெஞ்ச வேண்டியது இருக்குது. ஆண்டவரே கிருபை வேணுப்பா, கிருபை வேணுப்பா. நம்ம சுயபலத்துல வாழ்க்கை இல்லை, நம்ம சொந்த திறமையில வாழ்க்கை இல்லை, நம்முடைய முயற்சியில வாழ்க்கை இல்லை, நான் நல்லவா நல்ல வேண்டி சொல்றதுல வாழ்க்கை இல்லை. தேவ கிருபை, தேவ பலன். ஆமென். நல்லா தாவீது அழகா சொல்லுவார், என் பலனாகிய கர்த்தாவே. எனக்கு பலண்டி சொல்ல உலகத்துல ஒண்ணு இல்லப்பா, எனக்கு தரமண்டி சொல்ல உலகத்துல ஒண்ணு இல்லை. ஏன் தாவீது சொல்லி இருக்கலாமே, வெறும் கூலங்களினால் ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்த்தின மனிதன் தானே, சொல்லி இருக்கலாமே. ஆனா அவர் சொன்னதெல்லாம், என் பலனாகிய கர்த்தாவே உண்மையில் அன்பு கூறுவேன். நாண்டி சொன்ன நிறைய பேர் பூமியில இல்ல தெரியுமா தேவ பிள்ளையே? நாண்டி சொன்ன நிறைய பேர் இல்ல பூமியில. என் தரமண்டி சொன்ன நிறைய பேர் பூமியில இல்ல இல்ல தான் சொல்லியிருந்தார். வீணான வார்த்தைகளுக்கு விலகி போ. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்து நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு கொடுக்கணும். தேவ பிள்ளைய பார்த்து சொல்றாரு, வேண்டாம், நீ வீணான வார்த்தையை பேசாதே, பேசாத. உன் சொற்கள் சுருக்கமா இருக்கட்டும், வாயின் வார்த்தை சுருக்கமா இருக்கட்டும். யாரையும் கெடுத்து பேசுறாதுங்க தேவ பிள்ளையே, யாரையும் கெடுத்து பேசுறாதுங்க. அவர் நல்லவர். தாவீது சில வார்த்தைகளை சொல்றாரு பாருங்க. 17ஆம் சங்கீதம் 3வது வசனத்துல, நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். கையை தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்தி, ஹல்லேலூயா. நீர் என் இருதயத்தை பரிசோதித்து. ஆமென். வரணும், அந்த வாழ்க்கைக்குள்ள தேவப்புள்ள வரணும். இதான் பணம் கொடுத்து வாங்க முடியாத ஆசீர்வாதம். பணம் கொடுத்து வாங்க முடியாத ஆசீர்வாதம் இதுதான். நீர் என் இருதயத்தை பரிசோதித்து ராக்காலத்தில் அதை விசாரித்து. ஏன்னா வீட்டுல எல்லாரும் கூடி இருக்கும் போதுதான் வீணா பேச்சு நிறைய வரும். பக்கத்து வீட்டை குறிச்ச பேச்சு, அந்த ஆளை குறித்து இந்த ஆளை குறித்த பேச்செல்லாம் ராத்திரி எல்லாம் சேர்ந்துருக்கச்சுல நிறைய வரும். ராக்காலத்தில் அதை விசாரித்து என்னை புடமிட்டு பார்த்தும் ஒன்றும் காணாதிருக்கிறீர். ஏன்னா என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணி இருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எனக்கு மாறிடலாமா, கேட்கலாமா, எனக்கு அந்த கிருபையை தாங்கப்பான்னு கேட்கலாமா? ஏசப்பா எவ்வளவு நல்லவர் தெரியுமா, எவ்வளவு நல்லவர் தெரியுமா? என்ன பேச்சு, என்ன
சில ரகசியங்களை பாதுகாக்க முடியல. உள்ள ஏதாவது நடக்குதுன்னா காட்டு தீ மாதிரி போய் பறக்கும். அப்படி இல்லை, சொல்லணும், ஆண்டவரே என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ண எனக்கு கிருபை தாங்கப்பா. வரும் வாய் சாதாரணமானது இல்லை, வரும். அந்த வாய்க்கு கேட்கணும். தாவீது கேட்குறாரு பாருங்க, என்ன அழகா கேட்குறாரு பாருங்க. அவன் 141 சங்கீதம் 3வது வசனத்தில் அழகா கேட்பார். 141:3 ரொம்ப அழகா ஒரு வார்த்தையை கேட்குறாரு பாருங்க. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும். ஆமென். என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள எனக்கு பலன் தாரும். கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இல்லை எவ்வளோ ஆசீர்வாதம் இருக்கு தெரியுமா? எதுவுமே நல்லா இருக்கிறீங்க, சரியா? கேட்கறது மாத்திரம் இல்லை, நடைமுறையில் கொண்டு வந்துட்டா உலகத்தை கலைக்கிடலாம். ஏன்னா உலகத்தை ஜெயித்தவர் நம்ம கூட இருக்கிறார். பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். நீ அக்கினியில நடக்கும்போது வேகாதிருப்பாய், காரணம் அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எவ்வளவு நல்லவர். ஆமென். பயப்பட வேண்டாம். வாய்க்கு மட்டும் காவல் வைங்க பாண்டி கையில கொடுத்துட்டீங்கன்னா வரும், வாய் வரும். விஷம் நிறைஞ்சதுல என்ன, இந்த நாக்கு தீய காட்டிலும் பயங்கரமானதான். ஒரு காட்டு தீ பாருங்க, கொளுத்தி காட்டையே அழிச்சிரும். இந்த நாக்கு அதை விட கொடூரமானது. சின்னதுதான், என்ன நாக்கை ஆட்டி பாருங்க, உள்ள கிடந்துட்டு பாம்பு ஆடின மாதிரி ஆடும். எல்லாத்தையும் காத்துடலாம், நாக்கை காக்க முடியாது, வாயை காக்க முடியாது. என்ன அப்படியே வரம் பாருங்க. கொஞ்சம் ஆவியானவருடைய பலன் இல்லைன்னா சில வீடே இடிஞ்சு தரமாட்டமா மாறிடும். புரியுதா? பாப்பான் இந்த வாயை எடுத்துடலாமாடி பாப்பான். சிலது அருவாயை தூக்கி வெட்டுற விதத்துல கொண்டு வாயை விட்டுட்டு போயிடுவான். என்ன எவ்வளவு பயங்கரமான பிசாசு. அதான் சொல்லுகிறார், சொற்களின் மிகுதியில பாவம் இல்லாம போகாது, வாயை காத்துக்க, வாயை காத்துக்க. தாவீது சொன்னது போல என் வாய் வார்த்தைகள் மீறாதபடிக்கு நான் தீர்மானம் பண்ணிட்டேன். வரோம்ப்பா, சில நேரம் பொறுக்க கூடாம வர்றோம். என்ன வர்றோம் சொல்லணும், தாங்குகிற பலனை தாரும். நான் அடிமைப்பட மாட்டேன் ராஜா, கோபத்துக்கு அடிமைப்பட மாட்டேன். மிஞ்சி என் வாய் எழும்பும் போது என் வாயை கண்ட்ரோல் பண்ற கிருபையை தாங்கப்பா. கேட்டீங்கன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். கலைக்கிடலாம், சொல்லுங்க, உலகத்தை கலைக்கிடலாம். அவர் நல்லவர். சந்தோஷம், அவர் நல்லவர், அவர் ரொம்ப நல்லவர். ஆமென். 19ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல சொல்றாரு, 19:14, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்துல பிரியமா இருப்பதாக. சொல்லுங்க, இயேசு நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். இப்போ உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வாயின் வார்த்தையை காத்துக்கொள்றோம், எத்தனை பேர் வீட்டில் அமைதி வருது. என்ன, சில அரிசி இருக்குல்ல, அரிசியை போட்டு அடுப்பில் நல்லா வறுக்கிறீங்கன்னா, நல்லா தீல அது வறுக்க ஆரம்பிச்சோன்னா பொருண்டி பொரியும்னு நல்லா அந்த சோளத்தை எடுத்து விடுங்களேன். சோளத்தை பொரிக்கும் போது மேலே ஒரு பாத்திரம் ஏதாவது வச்சு மூடி வைக்கலன்னு நீங்கள் பொரிய ஆரம்பிச்சுட்டு நீங்கள் அங்கே இங்கே கீழெல்லாம் விழுந்து சதறிடும். இப்போ உங்களுக்கு தெரியும் என் வாயின் வார்த்தை கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குன்னு எத்தனை பேர் புரியுறீங்க? என் வாய் சுருக்கமாக மாறிட்டு இருக்குது, சரியா? தொலைண்டு என் வாய் வரல, என் வாயை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிற தேவ பிள்ளைங்க பரவாயில்ல. நல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும். நிறைய பேர் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்டோம். நல்லா கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர். வேதத்துல நீதிமொழியில் அழகான ஒரு வசனம் இருக்குது பாருங்க, பேசாதிருந்தால், அது ஒரு வசனம் பாருங்க, இந்த நீதிமொழிகள் 17:28 பாருங்க, ரொம்ப அழகான வசனம். நீதிமொழிகள் 17:28. இன்னைக்கு நம்ம எல்லாரும் ஜெயிச்சுட்டு ஓட போறோம். ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஆமென். பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி, நல்லா கைகளை தட்டி. ஆமென். பேசலன்னா அவன் மூடன் தான், ஒண்ணுமே தெரியாது, ஒன்னும் தெரியாதவன் தான், மூடன் தான். பேசாதிருந்தால் அப்படிப்பட்ட மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான். சில பேர்கிட்ட ஏதாவது கேட்டாலும் வாயே திறக்க மாட்டாங்க, சரியா? வாயே திறக்க மாட்டாங்க. நமக்கு அப்படி கோவம் வரும். என்னாச்சு என்ன நடந்துச்சுன்னா வாயே திறக்க மாட்டாங்க. திட்டி பாருங்க, வாயே திறக்க மாட்டாங்க, அப்படியே நிற்பாங்க. ரெண்டாவது நம்ம வைக்கப்பட்டு திரும்பி போயிட்டே இருக்க வேண்டியதான். என்ன,
பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். இன்னைக்கு அந்த கிருபையை தாங்க பாண்டி கேட்போமா? அந்த பாக்கியத்தை தாங்க பாண்டி கேட்போமா? என்ன நல்ல தகப்பேன் சொல்லுங்க. எவ்வளவு நல்லவர், நல்லவர். ஆமென் சொல்லுங்க. அவர் நல்லவர். பேசாதிருந்தால் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். சில பேர் மௌனமா இருந்தே சாதிச்சுட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சொல்ல, அந்த கிருபையை மாத்திரம் எனக்கு தாங்கப்பா, அந்த பாக்கியத்தை மாத்திரம் எனக்கு தாங்க. உங்களை குறித்த கர்த்தருடைய நோக்கம் என்ன தெரியுமா? உங்க வாழ்க்கை வெற்றியா இருக்கணும், உங்க வாழ்க்கை ஜெயமா இருக்கணும். நீங்க ஒரு நீதிமானா இந்த பூமியில வாழணும், தேவ பிள்ளைங்கிற முத்திரையோடு வாழணும். அந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில இன்னைக்கு தாங்கப்பா. துஷ்டம் கூட பழகாதுங்க, வீணா வார்த்தை பேசுகிறவர்களோடு நிக்காதுங்க. உங்க வாழ்க்கையை புரட்டி போடுகிறவர்களோடு ஐக்கியம் வைக்காதுங்க, பாவத்தை தூண்டுகிறவர்களோடு ஐக்கியம் வைக்காதுங்க. ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுத்து விடும். கிருபையை தார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். தேனிலும் இனிமை, தெவிட்டாத அமுதம், ரொம்ப ருசியானவர். வாழ்க்கையை டேஸ்டா மாத்துவார். சொல்லுங்க, வாழ்க்கைய டேஸ்டா மாத்த. குறைவே குறையவே இருக்காது. பயம் வரும், சூழ்நிலையை பார்த்தோன்னு பயம் வரும். ஒன்றும் இல்லையா கையில் ஒன்றும் இல்லையா, என் கை வெறுமையா இருக்குத, 4 பக்கமும் வாசல் அடைக்கப்பட்டு இருக்குத, என்ன செய்வேன்? பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் நேரம் நடந்துட்டு இருக்குது, எக்ஸாம் முடிஞ்சிடும். இனி அடுத்த மாசத்துல இருந்தே பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எல்லாம் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிருமே. ஃபீஸ் கேட்ட என்ன பண்ணுவேன்? இருக்காது. சூழ்நிலையை பார்த்தா ஒன்னும் இருக்காது. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிட. நீ ஃபீஸ் கட்டுவாய். ஆமென். களஞ்சிய நிரம்பும், மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வாதமாய் மாறும். அவர் நடத்துவார். ஏன் தெரியுமா? அவர் சர்வ வல்லமை இல்ல தேவன். அவர் சர்வ வல்ல. சாதாரணமானவரை ஆராதிக்கல, உயிர் உள்ளவரை ஆராதிக்கிறோம். பணத்தை வைத்து தேசத்தை ஆளுகை செய்ய வைக்கிறவரை ஆராதிக்கல, ஒண்ணு இல்லாம வெறுமையான வாழ்க்கையை நரம்பு செய்கிறவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு பயங்கரமானவர். சொல்லுங்க, அவர் செய்ய நினைத்தத தடுப்பவன் யாரும் இல்லை. செய்வார். பயங்கரமானதை செய்வார். உங்களை பார்த்து சொல்றேன், உங்களுக்காக யாரோ ஒருத்தருடைய இருதயத்துல கர்த்தர் பேசுவார். அவன் திறமையை நம்பாத தேவ பிள்ளையை, பலத்தை நம்பாத. அவரை தஞ்சமாக கொண்டுட்டா போதும். அவர் செய்கிறது பயங்கரமா இருக்கும். அவர் செய்ய நினைக்கிறது பயங்கரமானதை செய்வார். என்னைக்கு என் பலத்துல ஒன்றும் இல்லப்பா நினைக்கிறீங்களோ, தகப்பன் பொறுப்படுத்துருவார். என் திறமையில ஒன்றும் இல்லைன்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ, அப்பா பொறுப்படுத்துருவார். நிச்சயமா கலக்க வைப்பார். சரியா? ஒரே ஒரு வாழ்க்கை தான் பூமியில வாழ்றோம். சொல்லணும், வீணான பேச்சுகளுக்கு மாத்திரம் விலக்கி காத்துக்கொள்ளுங்க. வீணான பேச்சு மாத்திரம் இல்லை, வீணான சத்தத்தை கேட்கறதற்கு என் காதுகளை விலக்கி காத்துக்கொள்ளுங்க. மொபைலில் உட்காந்து வீணா நிறைய கேட்காதுங்க. நிறைய சொற்களை கேட்காத தம்பி, கேட்காத. நிறைய பார்க்காத, வேண்டாததை பார்க்காதுங்க. தகப்பன் இருதயம் துக்கப்படும் தெரிஞ்ச அந்த சத்தத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. சரியா? அந்த சத்தத்துக்கு இடம் கொடுக்காதுங்க. கர்த்தர் பயங்கரமானவர். நிறைய பேர் என்ன தெரியுமா, மொபைல்ல மணிக்கணக்கா நிறைய பேர்கிட்ட இருந்து பேசுவாங்க. ஆனா அப்பாட்ட 10 நிமிஷம் பேசி விட மாட்டாங்க. 10 நிமிஷம் பேச தெரியாது. ஆனா மொபைல கொடுத்து பாருங்க, பேசுவாங்க, மணிக்கணக்கா பேசுவாங்க. ஒரு தேவ பிள்ளை வாழ்க்கை மாறணும். சொல்லுங்க, ஆண்டவரே மாற விரும்புறேன்ப்பா. சொல்லுங்க, மாற விரும்புகிறேன். அவர் நல்லவர். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? அவர் பயங்கரமானவர், செய்வார், காரியங்களை செய்வார். ஆமென். அவர் கிருபை மேலானது, அவர் அன்பு விலையேறப்பட்டது. சொல்லும், அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு என் வாய்க்கு காவல் வச்சிருங்கப்பா. என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் எடுக்கிறேன் ஐயா. அதை காத்துக்கொள்ள பலனை எனக்கு தாங்க. இனி அமைதியா இருக்கணும். ஆமென். மற்றவங்களை குறித்து குறைய பேசக்கூடாது. அல்லேலூயா. மற்றவங்களை குறித்த குற்றத்தை எடுத்துடக்கூடாது. அதான் அழகா சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராம மற்றவங்க கண்ணில் இருக்கிற துரும்ப நீ ஏன் பார்த்துட்டு இருக்கிறா? உன் கண்ணில் உத்திரம் இருக்குது, மற்றவங்க கண்ணில் ஏன் நீ துரும்ப பார்க்கிறா? நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடி மற்றவங்களை குற்றவாளி என்று சொல்லாத. சரியா? இல்ல, நம்ம மற்றவங்கிட்ட கண்டுபிடிக்க கூடாது, குற்றமே கண்டுபிடிக்க கூடாது. சொல்லணும், என்ன மாற்றுங்கப்பா, என்ன மாற்றுங்க, என் வாழ்க்கையை மாற்றுங்க. மற்றவங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறோமோ அதை தேவ சமூகத்துல சொல்லணும். என்ன மாற்றுங்க ஐயா, என்ன மாற்றுங்க. இயேசு நல்லவர், ரொம்ப நல்ல தகப்பன்.
நம்ம மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். யாருக்கு அவர் தூரமானவர் அல்ல. அவருடைய சாயலை நம்ம வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். அவங்கள உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பார், அவங்கள உயர்ந்த கண்மலையில கொண்டு வருவார். உங்க கடனை மாற்றுறது அவருக்கு லேசான காரியம், அவங்க தேவைகளை சந்திக்கிறது அவருக்கு லேசான காரியம், உங்க வாஞ்சிகளை நிறைவேற்றுவது அவருக்கு லேசான காரியம். பெருசா நினைங்க, பெருசா நினைங்க, பெரிய காரியத்தை செய்வார். சரியா? சின்னதை நினைக்க கூடாது, பெருசா நினைக்கணும். ஒரு தேவ பிள்ளை உங்க விருப்பம் பெருசா மாறும்போது அப்பா செஞ்சு முடிப்பாரு. இன்னைக்கு சொல்ல, அந்த கிருபையோடு வாழ எனக்கு பலனை தாரும். கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர். பாடுகளை கண்டு பயப்படாதுங்க, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதுங்க, நெருக்கத்தை கண்டு பயப்படாதுங்க. அதுக்கு பின்னாடி தான் ஆசீர்வாதம் இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் மகிமை இருக்குது, அதுக்கு பின்னாடி தான் கனம் இருக்குது. எனக்கு பாடு வேண்டாம், எனக்கு பிரச்சனை வேண்டாம், ஆண்டவரை தேடுகிறேன், ஏன் என் வாழ்க்கையில இந்த நெருக்கம், ஆண்டவரை தேடுகிறேன், ஏன் என் வாழ்க்கையில இந்த பிரச்சனைன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா வாழ்க்கையில உயர்வை பார்க்க முடியாது. ஆனா பாடுகளுக்கு பின்னாடி மகிமை வச்சிருக்கிறார், மேன்மையை வச்சிருக்கிறார், கனத்தை வச்சிருக்கிறார். சொல்லுவோம், நான் விட மாட்டேன்ப்பா, ஆமென், நான் விட மாட்டேன். ஹல்லேலூயா. இருங்க, அந்த இடத்துல இருந்து நம்ம வரட்டுனாங்க. நான் சில முக்கியமான சகோதரர்கள்ட்ட அந்த சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்போது அவங்க சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, அங்க வரட்டினதுனால தானே இவ்வளவு பெரிய மகிமை வந்திருக்குது அப்படின்ட்டு. சரியா? ஒரு தீமை வருதுன்னா தீமைக்கு பின்னாடி பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. தேவ பிள்ளையினுடைய கையிலிருந்து ஒரு நன்மை பறிக்கப்படுதுன்னா அந்த நன்மைக்கு, அந்த பறிக்கப்பட்ட நன்மைக்கு பின்னாடி பெரிய நன்மையை வச்சிருக்கிறாரு. அதனால தோன்றுறாதுங்க, சோர்ந்துறாதுங்க. விசுவாசத்துல பின்மாற்றத்தை இடம் கொடுத்து வாய்களை தாறுமாறான வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்துறாதுங்க. அவிசுவாசமான வார்த்தைகளை நாவில பேசுவதற்கு இடம் கொடுத்துறாதுங்க. எல்லா சூழ்நிலையிலையும் விசுவாசத்தை அறிக்கையிட்டே இருங்க, கர்த்தர் செய்வார். எல்லா சூழ்நிலைகளையும் விசுவாசத்துல ஊன்ற நில்லுங்க, கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியத்தை செய்வார். எல்லா சூழ்நிலையிலையும் விசுவாச அறிக்கையிட்டு இருங்க, கர்த்தர் மகிமையானதை செய்வார். ஆமென். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நினைக்கிறோம், சரியா, நம்ம நினைக்கிறோம் நம்மளை பார்க்க யார் இருக்கிறா, நம்மளை பார்க்க யார் இருக்கிறா, செயல்படுங்க, ஆண்டவருக்காக ஓடுங்க. மாயான உலகத்துல வாழ்றோம். பிரசங்கி சொல்றாரு, சூரியனுக்கு கீழே பூமிக்கு மேல எல்லாம் மாய, எல்லாம் மாய, எல்லாமே மாய, எல்லாம் பொய். மனிதன் பொய்யே நின்று வேதம் சொல்லுகிறது. எல்லாம் பொய் தான். சரியா? எல்லாம் பொய். நம்ம கூட இருந்து வாழ்ந்த, நம்மளை விட்டுட்டு போனவங்கள அப்படியே யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லாம் காணல் நீர் தான். எல்லாம் பொய் தான், எல்லாம் பொய், எல்லாம் பொய். சில பேர் நம்மளை விட்டுட்டு முன்னாடி போயிட்டாங்கன்னா யோசித்து பார்த்தீங்கன்னா நம்ப முடியாது. எல்லாம் பொய் உலகம், எல்லாம் பொய் உலகம், எல்லாமே பொய், எல்லாம் பொய். ஒண்ணுமே இல்லை உலகத்துல, ஒன்றும் இல்லை. நான் பையூர்ல இருந்து பொய்யூருக்கு வந்திருக்கிறோம். சரியா? பொய்யூர் காணல் நீர் மாதிரி வாழ்க்கை. நேற்று முடிஞ்சு போன நாள் முடிஞ்சு போச்சு. வேகமாய் ஓடுகிறது காலங்கள், வேகமாய் ஓடுகிறது. பொய்யான வாழ்க்கை சகோதரனே, பொய்யான வாழ்க்கை, பொய்யான வாழ்க்கை, வேஷமான வாழ்க்கை. வேஷம் அப்படின்னா என்ன? வேஷம் போட்டு நடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா எல்லாம் பொய் தான். என்ன? வேஷம் மாறி நடிக்கிறது, வேஷம் மாறி நடிக்கிறது. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வைப்பாங்க, பாட்டி மாதிரி நடிக்கிறது, இல்லாட்டா வேற ஒரு தோற்றத்தை கொடுத்து அவங்க மாதிரி நடிக்கிறது. அதான் வேஷமாய் மனிதன் தெரிகிறான், விருதவாய் சஞ்சலப்படுகிறான். எத்தனை பாடு, எத்தனை பிரச்சனை, மனசு அமைதியா வைக்க முடியல, மூளை குழம்பி போயிருது. வீட்டு காரியத்துக்கு என்ன செய்வேன், தேவைக்கு என்ன செய்வேன், பிள்ளைகளுக்கு என்ன செய்வேன், எல்லாம் இருந்தாலும் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் 1 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்து பேசினா சண்டை வருது. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை போராட்டம். வேஷமாய் மனிதன் தெரிகிறான், விரதவாய் சஞ்சலப்பட்டு கொண்டு இருக்கிறான், ஆஸ்திகளை சேர்த்து கொண்டு இருக்கிறான். யார் அதை எடுப்பாண்டி எந்த மனுஷனுக்கும் தெரியல, எந்த மனுஷனுக்கும் தெரியல. எல்லாம் பொய் தான், எல்லாம் பொய். சரியா? எல்லாமே பொய். உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா எல்லாம் மாயை. ஆனா இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில நம்முடைய தேவனை குறித்து ஒரு வார்த்தையை தெளிவா பார்க்கிறவர். எப்படிப்பட்டவர், எதை குறித்து நியாயம் தீர்ப்பாரா? ரோமர் 14ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரோமர் 14:12, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும், சரியா, நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். ஆமென்.
உள்ள இருக்கிறீங்களா? உள்ள இருக்கிறீங்களா? நம்மில் ஒவ்வொருவனும், சரியா, குடும்பத்து கூட போய் நிற்க முடியாது. மனைவி நல்லா ஜெபம் பண்றாங்களா, மனைவி கூட போய் நிற்க முடியாது, சேர்ந்து நிற்க முடியாது. கணவன் நல்லா ஜெபம் பண்றாரா, சேர்ந்து போய் நிற்க முடியாது. பெற்றோர் நல்லா ஜெபிக்கிறாங்களா, பிள்ளைங்க சேர்ந்து போய் நிற்க முடியாது. நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான். தப்ப முடியுமா? நீங்க சொல்லுங்களா, தப்ப முடியுமா? அப்பா நல்லவர், அப்பா நல்லவர். நான் சொல்லுவேன், இப்படிலாம் ஒரு பாக்கியம் கிடைச்சுன்னா கொடுத்து வச்ச வாழ்க்கை, சரியா, கொடுத்து வச்ச வாழ்க்கை. நல்லா தகப்பனோடு நெருங்குறதற்கு வாய்ப்பு கிடைச்சா கொடுத்து வச்ச வாழ்க்கை. நம்ம நிறைய நேரம் தனிமையில உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது, சோர்ந்துருவோம். ஏன்னா உலகத்தில் நெருக்கங்கள் நம்மளை நெருக்கும், பொல்லாத பிசாசு நெருக்குவான். பரிசுத்தமாய் வாழ ஆசைப்படுவோம், முடியாது. பாவ சிற்றின்பங்கள் நெருக்கும், சரியா. அப்படியே மொபைல பார்த்துட்டே இருப்பீங்க, நல்லா தான் பார்ப்பீங்க. கொஞ்சம் செய்தியை கேட்கலாமே தான் கேட்டுட்டு இருப்பீங்க. கொஞ்சம் இறங்கி போமா, டைம் இருக்குத, கொஞ்சம் உள்ள போமா பார்ப்பீங்க. அங்கே எதாவது ஒன்று உங்க கண்ணை தொடுற விதத்துல, உங்க இருதயத்தை அசுத்தப்படுத்துற விதத்துல சின்னதாக தான் ஏதாவது வரும். முடிஞ்சிக்காது, அவ்வளவுதான். போய் பார்ப்போமே, போய் பார்ப்போமே, ஒருக்கா பார்த்துட்டா என்ன, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்ச கதை. பரிசுத்தமாய் வாழ ஆசை, முடியல முடியல முடியல. இதுக்குதான் ஒரு ஐக்கியத்தை அப்பா தந்திருக்கிறாரு. இதுக்குதான் ஒரு ஐக்கியத்தின் வாழ்க்கையை தந்திருக்கிறார். நீ இதை குறித்து கணக்கு கொடுப்பாய், இதை குறித்து கணக்கு கொடுப்பாய். சோர்ந்து போனாலும் தூக்கி எடுக்கும்படியாய், பாவத்தின் அடிமைத்தனத்துல வெளியில தெரியாதபடி நீ கட்டப்பட்டு இருந்தாலும் உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாய், ஓடணுங்கிற வைராக்கியம் இருக்கும், ஓட முடியாது. ஆண்டவருக்காக நிற்கணுங்கிற எண்ணம் வரும், நிற்க முடியாது. உலகம் சிற்றின்பம் பின்னாடி இழுக்கும். இதுல இருந்தெல்லாம் உங்களை பாதுகாக்கும்படியாக தான் இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை அசட்டை பண்ணினாலும் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு கொடுப்பான், கணக்கு கொடுப்பான். தொடர்ந்து பாருங்களா, எபிரேயர் 4:13 பாருங்க. எபிரேயர் 4:13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சரியா. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. நம்ம நினைவு கூட அவருக்கு தெரியும். உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா, எதுக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்கிறது அப்பாவுக்கு தெரியும், சரியா. கை தட்டி பாடுறீங்களா, ஆவியில பாடுறீங்களா, கர்த்தா பாடுறீங்களா, அப்பாவுக்கு தெரியும். ஆவியில நரம்ப ஆசைப்படுறீங்க, தாகத்தோடு ஆசைப்படுறீங்களா, வளரணும் ஆசை இருக்குதா, ஆவியானவரோட நெருங்கணும் ஆசை இருக்குதா, அவருக்கு தெரியும். அதான் சொல்றார், சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்கணும். சொல்லுங்க, அவர் நல்லவர், ஏசப்பா நல்லவர். ஏக்கு தருமா உங்களுக்கு இவ்வளவு ட்ரைனிங் தர்றாரு, அவரோடு இன்னும் கிட்டி சேரணும்டி ஆசைப்படுறாரு, இன்னும் அவரோடு நீங்க நெருங்கணும்டி ஆசைப்படுறாரு. நம்மளை குறிச்சு அவர்கிட்ட கணக்கு கொடுக்கணும். எத்தனை வாய்ப்புகளை தர்றாருன்னு, எத்தனை சந்தர்ப்பத்தை தர்றாரு. எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கண்டவன் தான், அறிஞ்சவங்க தான். அவர் தான் உண்மையெல்லாம் தேவண்டி எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா பார்க்குற எத்தனை பேர் ஆண்டவர் அறியாதவங்களை ஃபேஸ் பண்றாங்க. இயேசு கிறிஸ்துவை அறியாத எத்தனை பேர் அவங்க முன்னாடி வர்றாங்க. இந்த சுவிசேஷ வார்த்தையை விட்டுட்டு அனுப்புறீங்களா, கணக்கு கொடுக்கணும். இயேசு என்கிற விதையை உங்களுக்குலாம் போட்டுட்டாரு. அவர் தான் உயிருள்ள தேவண்டி உங்களுக்கு தெரியும். உலகத்தின் இரட்சகர் அவரண்டி உங்களுக்கு தெரியும். அவர் இந்த உலகத்தை நியாயந்திருக்க வரப்போகிற நீதியுள்ள நியாயாதிபதிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கும் போது அவரிடத்துல போகணும்னு நல்லா தெரியும். ஆனா உள்ள விதைக்கப்பட்ட இயேசுவாகிய விதைய மற்றவங்ககிட்ட போடுறோமா, மற்றவங்களுக்குள்ள விதைக்கிறோமா? அங்க கேட்டா என்ன, கேட்காம போனா என்ன, உங்களுக்குள் இருக்கிற அந்த சத்திய வார்த்தை வெளியில போதா? இதை குறிச்சு கணக்கு கொடுக்கணும், இதை குறிச்சு கணக்கணும். உள்ளே அடைச்சி வச்சிருக்கிறோமா, என்ன உள்ளே அடைச்சி வச்சிருக்கிறோமா? சொல்லுங்க, ஏசப்பா நல்லவரு, ரொம்ப நல்லவரு, ரொம்ப இனிமையானவர். அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு. மறுபடியும் சொல்கிறேன், நல்ல ஆவியில் பலனா இருங்க. ஒரே ஒரு வாழ்க்கை. அவர் என்னை திரும்ப இன்னைக்கு அழுத்திட்டு இருக்கிறாருன்னா இதுக்கு அடுத்தபடி உங்களை கொண்டு போக விரும்புகிறாரு.
சரியா? பிரியாணியே சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு உங்கள் நாக்கு அந்த ஒரு சுவையில் பழகிறோம், அது பெருசாக தெரியாது. சரியா? ஹாஸ்பிட்டலில் போய் மெடிசன் வாங்குறிய, சுகரோ ப்ரெஷருக்கோ உங்களுக்கு தர்றாங்க. அதுக்கு பிறகு போனீங்கன்னா அந்த விட டோஸ் கூட தான் தருவாங்க, குறைக்க மாட்டாங்க. ஏன்? ஒரு குறிப்பிட்ட டைம் தான் அந்த மாத்திரை உங்கள் உடம்புக்கு ஏற்றுக்கொள்ளும். அதில் பழகிறோம். பழகின பிறகு திருப்பி அந்த மாத்திரையினால ஒரு பிரயோஜனம் இருக்காது, திருப்பி மாற்றுவாங்க. இதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட அளவு வந்ததும் ஆவியானவர் மாற்ற ஆரம்பிப்பார். சரி, அடுத்த படிகளை கொண்டு போக ஆரம்பிப்பார். இன்னைக்கு ஆவியானவர் ரொம்ப அழுத்துறக்கார, இன்னும் நெருங்கி வா, நெருங்கி வா, உன்னை குறித்து நீ கணக்கு கொடுக்க வேண்டிய காலம் வந்துட்டு, நெருங்கி வா, நெருங்கி வா. நீ பெற்ற அபிஷேகம் எங்க? நீ பெற்ற வல்லமை எங்க? உனக்குள்ள இருக்கிற ஆவியானவருடைய நிறைவு எங்க? பாத்திரம் நிரம்பி வழியுது அப்படின்னா மற்றவங்க மேலே பாய்ந்து ஆகணுமே. பாத்திரம் நிரம்பி வழியுதுன்னா மற்றவங்க மேலே சிந்தி ஆகணுமே. உனக்கும் உலகத்தாருக்கு வித்தியாசம் உண்டா? ஆவியானவர் கேட்கிறார். உனக்கும் ஆண்டவரை அறியாதவங்களுக்கு வித்தியாசம் இருக்குதா? வித்தியாசம் இருக்குதா? உலகத்தாரை போல நீ வாழ்றியா? உலகத்தாருடைய பார்வைக்கு மாற்றமா பார்வை இருக்குதா? உலகத்தார் உலகத்துக்காக வாழ்றாங்க, அவங்களுக்கு தெரியல உண்மை தேவன், தெரியல யார் உண்மை தேவன் அவங்களுக்கு புரியல. வாழ்க்கைனா என்ன அவங்களுக்கு தெரியல. இந்த உலகம்தான் வாழ்க்கண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? பயங்கரமான தேவன். வெளியில பார்க்கறதுக்கு மனுஷனா மனுஷியா நீங்க உட்கார்ந்துருக்கலாம், ஆனா இருதயம் எப்படி இருக்குதாப்பா பார்க்காரு. உங்களுக்கும் உலகத்தாருக்கு வித்தியாசம் இருக்குதா? உங்க வாழ்க்கைக்கும் உலகத்தார் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இருக்குதா? உலகத்தார் மாதிரியே தான் யோசிக்கிறீங்களா? என்ன பிரயோஜனம்? ஒவ்வொருவனும் தன்னை குறித்து நியாய தீர்ப்பு நல்ல கணக்கு கொடுக்கணும். அந்த நியாய தீர்ப்பு எப்போ வரணும் யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் என்ன 10-20 வருஷம் இருப்பேன், 50 வருஷம் இருப்பேன்னு தெரிஞ்சா நான் எப்படியும் ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் கிடைக்கிற நாட்கள் கிருபை நாட்கள்ங்கிற அறியறதுனால தான் துடிக்குது இருதயம். கர்த்தர் பயங்கரமானவர். பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, அதிகாரம் இல்லை, சரியா? எல்லாரும் அவர் பார்வையில் சமமானவர்கள். இருதயம் திறக்கப்பட்டுட்டுன்னா ஆவியானவருடைய மகிமை வெளியில தெரிய ஆரம்பிச்சிரும். ஆண்டவருக்கு நேரம் கொடுத்து ஓடி வர்றவங்க எல்லாம் முட்டாள் கிடையாது, முட்டாள் இல்ல. தெய்வ பாதத்தை நாடி வர்றவங்க எல்லாம் முட்டாள் இல்ல, வாழ தெரியாதவங்க இல்ல, வாழ கற்றுக்கொண்டவர்கள். பிரசங்கில தெளிவ ஒரு வசனத்தை பார்க்குறோம். பிரசங்கில பார்த்தீங்கன்னா 11 அதிகாரம் 9வது வசனத்துல ரொம்ப தெளிவா சொல்றாரு. உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆமே. இது சில பேருக்கு வசனமா தெரியும். ஏன் தெரியுமா? ஜனங்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை நாடி ஓடிக்கிற காலத்துல வந்துட்டோம். எல்லாம் ஆசீர்வாதம், சரியா? நீ நல்லா இருப்பா, நீ ஆசீர்வாதமா இருப்பா, கீழே இருக்கிற என்ன தப்பு ஒன்றும் வேண்டாம், நீ தேவ சமூகத்தில் வந்துட்டா போதும், கையை தட்டி பாடிட்டா போதும், நல்லா இருப்பா. இதுதான் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இது நடக்காத கதை. நல்லா புரிஞ்சுக்கணும் தம்பி, நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு கட்டடத்துக்கு ரொம்ப முக்கியமானது அதனுடைய அடித்தளம், பேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. அது கீழே எந்த அளவு ஆழத்துக்குள்ள அஸ்திபாரம் போடுறாங்களோ அந்த அளவுக்கு கட்டடங்களை மேலே எழுப்பலாம். மரத்துக்கு வேர் ரொம்ப முக்கியம். ஒரு மரம் வேர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த மரம் காற்று அடித்தாலும் அசையாது, வெயில் வந்தாலும் படாது. ஆழம் ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்தில் அவருங்க வேற ஸ்ட்ராங்காக்க விரும்புகிறார், அஸ்திபாரத்தை ஸ்ட்ராங்காக்க விரும்புகிறார். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் நீங்க ஊன்ற கட்டப்படணும். ருசிய வாழ்க்கையை மாத்துவார். அப்பப்போ பிசாசு கதவை தட்டும் போது சொல்லுவார், அடையாளம் கண்டுக்க. நல்ல ஆவியானவரோடு நெருங்க நெருங்க, அவரோடு நீங்க பழக பழக சத்தியங்கள்ல கலப்படம் இருக்குதா உங்களுக்கு சொல்லி தருவார், உங்களுக்கு சொல்லி தருவாரு. இந்த ஆவியானவர் பேசுற வார்த்தை தானா, உன் ஆவிக்கு ஏற்ற வார்த்தை தானா, இல்லட்டா இது மாம்சத்திலிருந்து வருதா கலப்பட வார்த்தையா, சொல்லி தருவார். யாரும் தப்ப முடியாது. ஆவியானவரோடு பழகிற ஒரு மனிதனுக்கு முன்பாக யாரும் தப்ப முடியாது. ஆவியானவரோடு நடக்கிற ஒரு தேவ பிள்ளைக்கு முன்பாக யாரும் தப்ப முடியாது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் வெளிப்படலாம்,
ஆவியானவர் பேசுறதை போல நான் முனியிலிருந்து பேசலாம். ஒரு ஆவியானவரோட பழகுற ஒரு தேவ பிள்ளைய வஞ்சிக்க முடியாது. அதெல்லாம் சொல்றாரு, நெருங்கி வா, நெருங்கி வா, நெருங்கி வா, நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காட்சிகளிலும் நட. உலகத்தார் பார்க்கிறதை போல நீ பார்த்துக்க, உலகத்தார் பேசுறதை போல நீ பேசிக்க, உலகத்தார் இச்சிக்கிறதை போல நீயும் இச்சித்துக்கொள். என்ன, உலகத்தார் உலகத்துக்காக வாழ்றதை போல நீயும் வாழ்ந்துக்க. உலகத்தார் வீட்டை கட்டுவாங்க, கோட்டையை கட்டுவாங்க, எல்லாத்தையும் கட்டுவாங்க, அப்படி நீயும் கட்டிங்க. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறிந்து கொள். ஏன் ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அபிஷேகத்தை போட்டு அந்நிய பாசையை போட்டு தேவ ஆவியினால நிரப்பி இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. இந்த உலகத்துல ஓய்வு இல்லாம அவருக்காக ஓட வேண்டும் என்று சொல்லி, ரெஸ்ட் இல்லாம தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற விதத்துல நீங்க எழும்ப வேண்டும் என்று சொல்லி. ஆனா உழைச்சி வீட்டுக்காக போட்டு உழைச்சி வாழ்க்கைக்காக உழைச்சி தொய்ந்து போய் தேவ பிரசவத்துல வர்றதுக்கு நேரம் கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு நேரம் இல்லை. உழைச்சி பிரயாசப்பட்டு உலகத்துக்காகவே, உலக மாம்ச வாழ்க்கைக்காகவே செயல்பட்டு ஆவியானவருக்காக செயல்பட ஜனங்கள் இல்லை. கர்த்தர் நல்லவர். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டீர்களே ஆகில் அவரும் உங்களை விட்டு விடுவார். கொத்தி உரத்தை போட்டு தண்ணியை ஊத்திட்டே இருக்கிறாரு. சரியா, தண்ணி ஊத்துறாரு. வளர்றோமா? ஆவியில வளர்றோமா? பிரியமானவளே உன் ஆத்துமா வாழுகிறதை போல குறையில்லையே. அதனால தான் சொல்றேன், அவருக்கு பைத்தியமா தெரிகிறதுனால கைவிடலையே. சரியா, அவருக்கு பைத்தியமா அலைகிறதுனால கஷ்டப்படலையே. தூக்கி சமக்கிறாரே. ஆமென், ஹல்லேலூயா. ரொம்ப நல்லவர். ஆவியில பலனா நின்று ஆவியானுடைய வார்த்தை வெளிப்படும் போது இருதயத்துல ஒரு கெத்து வருது பாருங்க. சிலர் ஜோம்னா தாண்டி இல்ல, சில பேர்கிட்ட இருந்து ஆவியானவரை குறிச்சு பேசிட்டு இருக்கும்போது இருதயத்துல ஒரு அனல் மூட்டம் வரும் பாருங்க. யோசிப்பேன். அதனால்தான் தேவ மனிதன் சொன்ன வார்த்தை, சில ரதங்களையும் குதிரைகளையும் குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், அவர்கள் இடறிட்டாங்க. நாங்களோ எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை குறிச்சே மேன்மை பாராட்டுறோம். புரியுதா? ஆவியில நிரம்பி ஆவியானவரோடு நின்று பாருங்க. இருதயத்துல நம்மளை அறியாதபடி, இது பணத்தை வச்சு வர்ற கெத்து கிடையாது. சரியா, பலத்தை வச்சு வர்றதில்லை, அந்தஸ்தை வச்சு வர்றதில்லை. உள்ள இருதயத்துக்குள்ள பிள்ளைங்கிற ஒரு கெத்து வரும் பாருங்க, அதுக்கு நிகர் யாரும் இல்லை. ஆமென், சொல்லுங்க. அப்பா நல்லவர், அப்பா பெரியவர், நிகர் இல்லாதவர். ஹல்லேலூயா. ரொம்ப அழகானவர். பிள்ளையா இருக்கணும், அவ்வளோதான். பிள்ளையா இருக்கணும். ஒவ்வொருவனும் தன்னை குறித்து கணக்கு ஒப்பிக்கணுமா. நல்ல வாழ்க்கையை தந்திருக்கிறாரு. எத்தனை பேருக்கு தெரியல இயேசு கிறிஸ்துவ யாருன்றே தெரியல. தெரிஞ்சாலும் தேட முடியல. சரியா, தெரிஞ்சாலும் ஆராதிக்க முடியல. தெரிஞ்சாலும் சூழ்நிலை விட்டு வெளியில வர முடியல. வந்து பார்க்குறாங்க, நிற்க முடியல. எவ்வளோ பரிதாபம். இதுக்கு மத்தியில் உங்களை இவ்வளவு விடுதலையை தந்து அவரை தேட வச்சிருக்கிறாரா? நிறைய கணக்கு கொடுக்கணும். அவரை ருசிச்சிட்டோம் நினைக்கலாம். ருசிச்சிட்டோம் சொல்லிட்டாரு, இருதயத்தை எனக்கு தான். அறக்குறையா இல்ல, முழு இருதயத்தோடு. வேற ஆப்ஷனே கிடையாது. சரியா, வேறே கிடையாது. முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. வேற இடமே கிடையாது. இருதயம் முழுசா போயிடணும். சரியா, முழுசா போயிடணும். இந்த முழுசா போயிட்டு அப்படின்னா பைத்தியமா மாறிடுவோம். அதான் சரியா, முழுசா போயிட்டு குறையே இல்லை. இங்க கொஞ்சம் உலகத்துக்கு, கொஞ்சம் சூழ்நிலைக்கு,
கொஞ்சம் உலக காரியத்திற்கு இல்லாம முழுசா போயிட்டு நினைக்கலாம், பைத்தியமா மைண்டு மாறிடும். உலக பைத்தியம் தெருவில் அலையும், அப்பா மேல இருக்கிற பைத்தியம் அப்பாவுக்கு வெறியா மாறிடும். வேற ஒன்றும் கண்ணுக்கு தெரியாது. இல்லை, இதுதான் வழி, இதுதான் வழி. யாருக்கும் வளைஞ்சு கொடுத்து கூட மாட்டீங்க, யாருக்கும் வளைய தெரியாது, வளைய முடியாது. இதுதான் வழி, இதுதான் சத்தியம். இருதயத்துல ஸ்திரமானுக்க வைப்பாரு. உலகத்தை குறிச்சு மேன்மை பாராட்டி பேச ஆரம்பிச்சுட்டாங்களா, நீங்க உட்கார்ந்து கூட மாட்டீங்க. சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலனா இருக்குது. ஆமென். இப்பவும் ஆவியில நிதானிச்சு சொல்றேன் பாருங்க. ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறார், நல்லா தெரியுது. ஆவியில நிதானிச்சு பார்க்கும்போது இவ்வளவுதான் நெருங்கி இருக்கிறேன், இவ்வளவுதான் நெருங்கி இருக்கு. கொஞ்சம் அடையாளம் தெரிகிற விதத்துல ஒரு முட்டி அளவு தான் அவருக்குள்ள நெருங்கி இருக்கிறது தெரியுது. அப்பா எவ்வளவப்பா நல்லவர், என்ன இந்த முடி அளவு அடையாளம் தெரியச்சுல இவ்வளவு இருதயம் பைத்தியமா மாறுதுன்னா இறங்கி பாருங்க. அதான் தந்தை அழகா பாடுறாரு, என்ன அழகா பாடுறாரு. எவ்வளவு நல்லவர், என்ன சொல்ல, எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர். ஊழிய ஞாபகமே கிடையாது, ஊழிய ஞாபகமே இல்லை, ஊழிய ஞாபகமே கிடையாது. எப்பவும் தவப்பட்ட சொல்றது, கிஃப்டா தந்திருக்கிறீங்கப்பா உலக வாழ்க்கைய, இலவசமா தந்திருக்கிறீங்கப்பா, கலக்கிட்டு வர வைங்க. சில பைத்தியம் மருந்து சொல்லுங்க, கலக்காம வரமாட்டேன்ப்பா, கலக்கிட்டு வர வைங்கப்பா, கலக்கிட்டு வர வைங்கப்பா. ஒரே ஒரு வாழ்க்கை தான், ஒன்னும் கையில் இல்லை, ஒன்றும் கிடையாது. சரியா? எதுவும் கிடையாது, எனக்கென்று எதுவும் இல்லை. இந்த பூமி சொந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் குறையே கிடையாது, குறையே இல்லை. பழகி பாருங்க, அப்பாட்ட பழகி பாருங்க. எதுவுமே சுவைச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த நேரம் எத்தனை பேருக்கு இனிமையா இருக்குது? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, அப்பா ஆசைப்படுறேன், வாங்குறேன், பில்லை கட்டுங்கன்னு சொல்லி பாருங்க. அப்பா பில்லை கட்டுவார். அவ்வளவு நல்லவர், அவ்வளவு சுவைச்சு பாருங்க. தேவ பிள்ளை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். உனக்கு உலகத்தாருக்கு வித்தியாசம் என்று சொல்றாரு. உலகத்தாருடைய பார்வை வேற, தேவ பிள்ளையினுடைய பார்வை வேற. உலகத்தாருடைய பேச்சு உலகத்துக்குரிய பேச்சு, ஒரு தேவ பிள்ளையினுடைய பேச்சு பரலோக ராஜ்யத்தை குறித்த பேச்சு. ஏன்னா நம்ம சொந்த தேசம் பரலோகம். ஆமென். அழகான வாழ்க்கை சொல்லுங்க, அழகான வாழ்க்கை, ருசியான வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை. அவரோடு இணைந்திருக்கிற பிள்ளைங்க அவரை குறிச்சே நினைப்பாங்களாம். என்ன, எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போ மீ சொந்தம் இல்ல. நல்லா கை தட்டி, அப்பா எனக்கென்று எதுவும் இல்லை, இப்போ மீ சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசு, இயேசு, எல்லாம் இயேசு, 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 எல்லாம் இயேசு, இயேசு, இயேசு. ஆமென். என்கிட்ட யாராவது வந்து அப்படி பண்ணிடுறோமா, இப்படி பண்ணிடுறோமா, ராஜ்ய மேன்மைக்கு அதை செஞ்சிருமாண்டி வந்துட்டாங்கன்னு நினைக்கலாம். இருதயத்தில் இருக்க சேர்ந்துட்டீங்களா, பார்ட்னராக சேர்ந்துட்டீங்களா, கலைக்கிறலாண்டி இருக்கும். அன்னைக்கு ஒரு தம்பி பேசிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், 52 பேர் கிடைச்சா போதும். 52 வாரத்துக்கு 52 பேர் தேவ பிள்ளைங்க நல்லா 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 வெயிட்டாக உள்ளவங்க கிடைச்சிட்டா எல்லாரும் வெயிட்டாக மாறணும். நல்லா பிரியாணி போட்டுடலாம், மக்கள் எல்லாம் ஒவ்வொரு நேற்றுக்கிழமையும் பிரியாணி சாப்பிட்டு போயிடுவாங்கண்டி. தம்பி முகத்தில் கொஞ்சம் வாட்டமாக இருந்து, முகம் கொஞ்சம் டல்லாக தெரிஞ்சு, எனக்கு புரியலை. ஒருவேளை தப்பாக பேசிட்டோமோ மைண்டுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்து, அடுத்தது என்ன தெரியுமா, அந்த 52 வாரமும் நானே செய்ய விரும்புகிறேன். உங்களுக்குள்ள தான் அந்த நம்பரை இங்கே இருக்கிறாங்க. புரியுதா? என்ன அழகா இருக்குன்னு. 52 வாரமும் நல்லா பிரியாணி போட்டு கொடுக்கறதுக்கு விரும்புகிறேன். நல்லா இருக்கா இல்லையா? ஆமாம். அதனால்தான் உரத்தை போட்டு போட்டு தண்ணி ஊற்றிட்டு இருக்கிறாரு. நல்லா நலமாக இருந்தீங்கன்னா வளர்ந்து ஓங்கி வளரலாம், அழகா பூ பூக்கும். என்ன கத்த நல்லவர். இந்த செடியெல்லாம் ஒரு மாதிரி வறண்டு போச்சு,
இதில் இருந்த செடிகள்லாம் கொஞ்சம் வறட்சியாக வறண்டு போய் தழுவெல்லாம் நல்லா வராது. என்ன காரியம்னு பார்க்கும்போது மண், பழைய மண். மண்ணெல்லாம் தோண்டுங்கன்னு சொல்லி மேலோட்டமாக கொஞ்சம் ஒரு எத்தனை ஒரு 5 இன்ச்சு மண்ணை தோண்டிருப்பீங்களா, 5 இன்ச்சிட்ட மண்ணெல்லாம் தோண்டி அந்த மாட்டு சாணம் இருக்கிற மண்ணை எடுத்து இந்த இடத்துலலாம் போட்டாங்க. புது மண் ஆயிட்டு. சரியா? அது என்னென்ன உரம் தேவைண்டி பார்த்து கரெக்டாக உரத்தை போட்டு மருந்து அடிங்கன்னு சொன்னோன்னே இப்போ கொஞ்சம் இலையெல்லாம் பச்சையாக வந்துட்டு. இப்படி தான் நம்ம வாழ்க்கை. அப்பா தண்ணி ஊற்றுறாரு, நல்லா கொத்துறாரு, உரத்தை போட்டுறாரு. செழிப்பாக இருக்கிறோமா? செழிப்பாக இருக்கிறீங்களா? பார்க்குறவங்க கண்ணுக்கு தெரியுங்களா? செழிப்புனா என்ன? செழிப்புனா என்ன? பைத்தியமாக மாறிடும். பைத்தியமாக மாறிடும். உங்கள்கிட்ட பேசினாலே பைத்தியமாக இருப்பீங்க. துடிக்கும். கிறிஸ்துவுக்காக, இயேசுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய மனம் துடிக்கிறது. ஒரு அடியை பாடுவோமா ஜி? ஆமென். கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. 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 அவர் கருத்தின் கிரியைகளை நினைக்கும் போது ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. அவர் கருத்தின் கிரியைகள் நினைக்கும் போது ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. அவர் கருத்தின் செய்கைகள் நினைக்கும் போது, அவர் கருத்தின் செய்கைகள் நினைக்கும் போது ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக ஏதாவது ஒன்றை செய்ய என் மனம் துடிக்குது. கிறிஸ்துவுக்காக. ஒரு தகப்பனை போல சுமந்ததை நினைத்தால் ஏதாவது ஒன்று செய்ய என் மனம் துடிக்குது. நல்ல பலமா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கால் ரெண்டும் பலமா இருக்குது. உங்களுக்கு வழி இல்லை. ஒரு சின்ன வழி வந்தால் உங்களால தாங்க முடியாது. சரியா? சின்ன வழி வந்துட்டா 1000 கேள்வி, 1000 வணக்கம். பக்கத்தில் இருக்கிறவங்களையும் இருக்க விட மாட்டீங்க. என் கால் நொறுங்கி போன கால். மாம்சத்தில் பார்த்தா நிற்க முடியாது, நடக்க முடியாது. என் காலுடைய நிலைமை சாதாரணமானது இல்லை. கரண்டை ஏற்கனவே வெட்டுப்பட்ட கரண்டையில் பெருக்கல் அடையாளத்தில் கம்பி கொடுத்ததுங்க. பாதத்தில் கம்பி உண்டு, எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த 2 கரண்டைக்கு இடப்பட்ட பகுதி ஃப்ராக்சர் ஆகிட்டு, திரும்பிட்டு, கால் திரும்பிட்டு. அதை திருப்பி ஆப்ரேஷன் பண்ண முடியாது. இழுத்து வச்சு கட்டி மாவு கட்டு போட்டு தான் காலை ஊன விடாமல் வச்சு நீராக்கி திருப்பி சொன்னாங்க, இது ஜாயிண்ட் ஆகணும், ரொம்ப காலை ஊனி நடக்கக்கூடாது, ரெஸ்ட் வேணும், காலுக்கு ரெஸ்ட் வேணும். ரெஸ்ட்டு கொடுக்க முடியாது. வீல் சேரில் உட்காந்து கன்வென்ஷனுக்கு போனேன். இப்போ இந்த டிசம்பர் 25 காலையில் மறுபடியும் பாதம் நொறுங்கி போச்சு. சரியா? நொறுங்கிட்டு நல்லா அடிபட்டுட்டு சதஞ்சிட்டு. ஆனால் ஏசப்பட சொன்ன வார்த்தை, ஏசிச்ச பிள்ளைங்க ரொம்ப நெருக்குனதுனால மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போய் காட்டியிருந்து ஆண்டவர்கிட்ட சொன்னேன், இனி ஒரு மனுஷன் கைனால மாவுட்டு போடக்கூடாது, விபரீதம் இருக்கக்கூடாது. ஃப்ராக்சர் இல்லைண்டி வந்துட்டு. ஆனால் டாக்டருக்கே தெரியல
காலை ஊனக்கூடாதுன்னாரு. என் பாதம் போச்சு. எனக்கே தெரியும் பாதத்தில் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். நல்லா நொறுங்கி நல்லா அடிபட்டுட்டு. சரியா, ஒரு பேண்டேஜ் தந்துட்டு சொன்னாங்க, இது இல்லாமல் நடக்கக்கூடாது, இந்த இன்டர்லாக்கில் காலை ஊனக்கூடாது, காலை ரொம்ப வளைக்கக்கூடாது. நான் நிற்கிறேன், வெறித்தனம், பைத்தியம். ஏன் தருமா? உயிரை தந்தார். கால் நொறுங்கின எனக்கு என்ன, என் இருதயம் அப்பாவை துதிச்சிட்டு இருக்குது. சரியா, ஒரு நன்மை குறை கிடையாது, ஒரு நன்மை குறை இல்லை. யார்கிட்ட கை நீட்டி கேட்காப்பா விடலை. உயிரை கொடுத்தவர் அல்லவா, ஜீவனை கொடுத்தவர் அல்லவா. இங்கே எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபேன் ஓடிட்டு இருந்தாலும் வலிக்கும், வலிக்கும். ஏதாவது ஒரு மீட்டிங் போவோம், சும்மா ஃபேன் ஓடிட்டு இருக்கோன்னு பாட்டாமல் போவாங்க, வலிக்கும். எங்கேயாவது ஒரு சர்ச்சாக இருக்கும், வலிக்கும். இந்த அக்கா கூப்பிட்டு சொல்லுவேன், ஃபேன் சும்மா ஓடுறதுக்கா, ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏன் ஏன்? ரத்தத்தில் ஊறிட்டார், ரத்தத்தில் ஊறிட்டார். எவ்வளோ பெரிய விஐபி ஆனாலும் அது அவருக்கு பெருசு கிடையாது. நீ தான் பெருசு, நீ தான் பெருசு, நீ தான் பெருசு. இல்லை, யாரோ தந்த காணிக்க தானே, யாரோ போட்ட காணிக்க தானே, ஏதோ ஒரு பொது இடம் தானே. பிள்ளை யோசிச்சு கூடாது, யோசிச்சு கூடாது. இன்னைக்கு சொல்லாரு, ரத்தத்தில் ஊற விரும்புறேன். யாரோ வீட்டு கதை தானே, யாரோ இடத்து கதை தானே, பிள்ளை நினைச்சு கூடாது. ஓ அப்பா அம்மாவை காட்டிலும் மேலானவர். உயிருக்கீரா நேசிப்பீங்க, அந்த அன்பு லிமிட்டு தான். உயிருக்கு உயிரா நேசிப்பீங்க, அந்த அன்பு லிமிட்டு தான். சரியா, ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நகையா, பணமா, அந்தஸ்தா, சொத்தா, சுகமா, ஒன்றும் கிடையாது. குப்பை, எல்லாம் குப்பை. அவர் அன்புக்கு முன்னாடி குப்பை. உனக்காக வாழ்ந்து விட மாட்டா, சந்தோஷமாய்ப்பாரு. பணம் தராத சந்தோஷத்தை தந்துடுவார். சரியா, தூக்கி சமப்பாரு. உனக்கு கால் இருக்குது, நடக்கிறா, என்ன அப்பா தூக்கி சமக்கிறாரு. சரியா, தூக்கி சமக்கிற, நடக்க விட மாட்டாரு. அப்பா என்னை தூக்கி சமந்துட்டு போறாரு. இவ்வளோ நேரம் நிற்கிறேன், அப்பா வலியை சமந்துட்டே இருக்கிறாரு. வலியை நீ மட்டும் அனுபவிண்டி விட மாட்டாரு. நான் இதுவரை அவர் அன்பை யார்ட்டையும் பார்த்ததில்லை, இதுவரைக்கும் யார்கிட்ட அந்த அன்பை கண்டதில்லை, கண்டது கிடையாது. எத்தனையோ மனுஷன் அன்பை பார்த்தாச்சு. நல்லவர், நல்லவர், நல்லவர். புரியுதா? நீங்கள் அழுது ரூமில் அழுதுட்டு இருக்கலாம், நல்ல முடியாது. என்கிட்ட பேசுகிறவங்க என் பேச்சு சத்தத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க. இதெல்லாம் விட்டால், என் நிமித்தமாக தகப்பன தாய சகோதர சகோதரிகள்லாம் விட்டால் அதை திரும்ப 100 மடங்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் உடஞ்சிங்கன்னா உடஞ்சி ஒரு பக்கத்தில் உட்காந்து எழும்பிடலாம், நான் எழும்ப முடியாது. ஏன்னா பேசுகிற சத்தத்தை வச்சே கேட்டுருவாங்க, ஏன் டல்லாக இருக்குது, ஏன் பேச்சு இப்படி இருக்குது. கொஞ்சம் முகத்தை கழுவாமல் அந்த டிவி ஸ்க்ரீனில் நின்றுட்டேன்னா பார்த்துட்டு அதை உடச்சி விடாத அளவுக்கு கேட்குற தாயார் இருக்காங்க. ஏன் உன் முகம் டல்லாக இருந்துச்சு, என்ன பிரச்சனை? இல்லை ஏன் தெரியுமா? பைத்தியமாக மாறினதுனால, பைத்தியமாக மாறினதுனால. பணம் பொருட்டு இல்லை, எல்லாம் அழிஞ்சிரும், எல்லாம் அழிஞ்சிரும். எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரியா, எல்லாம் போய் ஏசப்பாவை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்களா, ஹீரோவாக இருக்கலாம், ஹீரோவாக இருக்கலாம். இன்னைக்கு அவர் இருதயம் துடிச்சிட்டு இருக்கு. ஒரே ஒரு வாழ்க்கை தம்பி, ஒரு வாழ்க்கை சகோதரனே, ஒரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கை சகோதரியே, ஒரு வாழ்க்கை.
மகளே, ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. ருசிக்க முடியுதா? ஊறிட்டாரா? ரத்தத்தில் ஊறி இருக்கிறாரா? நிகர் இல்லாதவர். சொல்லுங்க, நிகர் இல்லாதவர். அன்புள்ள தகப்பன். ஆமென். எவ்வளவு நல்லவர், என்ன எவ்வளவு நல்லவர். பக்கத்தை பார்த்து சொல்லுங்க, சுவைச்சு பாருங்க, ருசிச்சு பாருங்க. அவர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர், நிகர் இல்லாதவர். எத்தனை பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க? முடிக்க போறோம். எத்தனை பேர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறீங்க? எதுவுமே சந்தோஷமா இருக்கிறீங்க? சரியா? இதுக்கு காசு பணம் வேண்டாம். அவரை நேசிக்கிறதுக்கு காசு பணம் வேண்டாம். உன்ட பணம் இருந்தால் தான் உன்னை நேசிப்பேன்லாம் சொல்ல மாட்டார். உனக்கு திறமை இருந்தால் தான் உன்னை நேசிப்பேன்னு சொல்ல மாட்டார். உனக்கு படிப்பு இருந்தால் தான் நேசிப்பேன்லாம் சொல்ல மாட்டார். இருதயம் மட்டும் போதும். நான் இருக்கப்பா உங்களை நேசிக்க சொல்லி பாருங்க. தூக்கி சமப்பார், தூக்கி சமப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கே தெரியாது, நீங்க அவர் அன்புகளை நிரம்ப 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 உங்களை நேசிக்கிற இருதயங்களை எழுப்பிட்டே இருப்பார். உங்களுக்கு ஆதரவான உள்ளங்களை எழுப்பிட்டே இருப்பார். நீங்க தேடி போண்டா உங்களை தேடி வரோம். ஆசீர்வாதத்தை தேடி நீங்க போகண்டா, ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நன்மையை தேடி நீங்க போண்டா, நன்மை உங்களை தேடி வரும். ஆமென். சொல்லுங்க, நல்ல சந்தோஷம். ஹல்லேலூயா. ஏசப்பா நல்லவரு, ரொம்ப நல்லவரு, ரொம்ப இனிமையானவரு, ரொம்ப ருசியானவரு, தேனில இனிமையானவரு. ஆமென். நீங்க போதும்ப்பா. சொல்லுங்க, நீங்க போதும்ப்பா. முடிக்க போறேன். நீங்க போதும்ப்பா. எத்தனை பேருக்கு உள்ள ஊறிட்டாரு? நம்ம பார்க்கறதெல்லாம் பைத்தியமா எத்தனை பேர் எலும்ப ஆசை? அப்பாவுக்கு பைத்தியமா எத்தனை பேருக்கு இருக்கு ஆசை? நான் பைத்தியமா மாற விரும்புகிறப்ப எத்தனை பேருக்கு சொல்ல ஆசை? ஆமென். ஒரு எல்லாரும் எளிமினுப்போமா? எல்லாரும் எளிமினு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் அவருடைய கை குறுகி போகல. இது வரைக்கும் நீங்கள் ருசிக்கலைன்னா இன்னைக்கு ருசிக்க இடம் கொடுத்துருங்க. எல்லாம் போய் தேவ பிள்ளைய, எல்லாம் போய், எல்லாம் போய், எல்லாம் போய். காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கடந்து போய் வரும். தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போய் விடும். எல்லாம் மாறிடும். அப்பா மாறவே மாட்டார். எல்லாம் வாய் திறந்து அப்பாண்டி கூப்பிடுங்க பாப்பா. பக்கத்தை எட்டி பாருங்க, முகம் பிரகாசமா இருக்கா பாருங்க. பக்கத்தில் முகத்தை பாருங்க, பிரகாசமா இருக்கா? சிரிச்சிட்டு இருக்கிறாங்களா? நல்லா கலகலண்டி இருக்கிறாங்களா? ஆமே. சொல்லுங்க, வந்த வறட்சியில் ஒன்றையும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றையும் கொண்டு போக மாட்டோம். கொஞ்ச கால வாழ்க்கை கலக்கிட்டு போயிடும். சொல்லுங்க, கலக்கிட்டு போயிடும். நம்ம இங்கே பரதேசி தான். ஆமே. விசா எடுத்துகிட்டு தான் வந்திருக்கிறோம். விசா முடிஞ்சிடும். என்ன இது? நமக்கு பரதேசியான உலகம்தான். நம்ம சொந்த தேசம் பரலோகம். அப்பா இருக்கிறாரு. சொல்லுங்க, அப்பா இருக்கிறாரு. நீங்கள் அனாதை கிடையாது. சொந்தம் விட்டுட்டு ஓடி இருக்கோம். நம்பினவங்க விட்டுட்டு போயிருப்பாங்க. உங்களை நேசித்தவங்க கூட உங்களை ஏமாத்திருக்கலாம். தனியாக இருக்கிறீங்களா? உலகத்தில் தனிமைண்டி தெரியுதா? பக்கத்தை பார்த்து சொல்லு, தனிமை இல்லை, வானாதி வானங்களும் கொள்ளாதவர் தகப்பனாக இருக்கிறாரு. ஆமென். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஹல்லேலூயா. நல்ல அவரோடு இணைஞ்சிருக்கிற பிள்ளை தனிமைங்கிற வார்த்தை வரக்கூடாது. என்ன? இருதயத்தை திறந்து சொல்லணும். உலகம் உங்களை தனிமேண்டி எண்ணத்தை தருதுன்னா சொல்லி பாருங்க, உலகம் பின்னாடி, உங்க அன்பு முன்னாடி. உலக அன்பு பின்னாடிப்பா, உங்க அன்பு முன்னாடிப்பா. இருந்து இம்போசிஷன் சொன்ன மாதிரி மாற்றி மாற்றி சொல்லிட்டே இருங்க, பேய் ஓடிரும். சொல்லுங்க, தனிமை பேய் ஓடிரும், துக்க பேய் ஓடிரும், வேதனையின் பேய் ஓடிரும். ஆமே. ஏசப்பா பெரியவரு, ஏசப்பா நல்லவரு, ஏசப்பா ஒருவரே ஜீவனுள்ளவரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க எனக்கு தெரியல. சில பேரை தொட்டுட்டாரு. கலக்க போறீங்க, பெரிய ஆளா மாற போறீங்க, பெரிய ஆளா மாற போறீங்க. நீங்க ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா மாற போறீங்க. ஆமேன். இனிப்பு இருக்கிற இடத்த தேடி எறும்பு கிட்ட வர்ற மாதிரி உங்களை ஜனங்கள் மொய்ய போறாங்க. தெரியாது, மொய்ய போறாங்க. உங்க பாயிண்ட்லாம் பணத்தை வச்சாதான் வெளியே வர முடியும். இருக்கிறீங்க, செய்ய போறாரு, செய்ய போறாரு. சரியா? நீங்க வெறுமையெல்லாம் வெளியில வர முடியாது. கையில எப்பவும் வச்சுட்டு தான் வெளியே வர முடியும்.
ஏன்னா இனிப்பை தேடி எறும்பு கூட்ட மொய்கிற மாதிரி உங்களை மொய்ய போறாங்க. எல்லாரும் கண்களை மூடி, எல்லாம் கண்ணை மூடி, ஒரு வார்த்தை கூட தரையில விழாதுண்டி அப்பா சொல்றாரு. இதோ வார்த்தைகளை ஏந்தி பிடித்திருக்கிற தூதர்களை பார்க்கிறேன். ராபாபா ஷாக்காராபா. நல்லா துதி தேவ பிள்ளை, எல்லாம் மகிமைப்படுத்து. வாய் திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்து. ஆவியில நரம்பி அக்கினி 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 வல்லமை, பரிசுத்த ஆவியாண்டி அக்கினி வல்லமை. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி. எல்லா பிள்ளைகளையும் நினைக்கிற ராஜா, தூர தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை நினைக்கிறோம் அப்பா. எந்தெந்த தேசத்துல இருந்தாலும் பிள்ளைகளுடைய நினைவெல்லாம் நீங்களா இருங்கப்பா. உங்களுக்காக வாழட்டும், ஏதாவது ஒரு விதத்துல உங்க ராஜ்யத்தை கட்டிக்கிட்டே இருக்கட்டும் ராஜா. எல்லாரையும் மேன்மைப்படுத்த உங்களுடைய வார்த்தையின்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த ஆசீர்வாதத்தை மன நிறைவோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அன்பு பிள்ளைகள் எல்லாரும் மேல வச்சு பேசுகிறப்பா, எல்லாரும் மேல வச்சு பேசுகிறப்பா. உங்க நாம மகிமைப்பட்டு எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு எல்லாம் நீங்க தான். உலகத்தை கலக்க விரும்புகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நல்லா கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நல்லா உற்சாகமாய். ஆமென், ஆமென், ஆமென்.